வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிற விஷயம் வந்து நாங்கள் வளர்க்கக்கூடிய பஜ்ஜிஸாக இருந்தாலும் சரி, ஃபிஞ்சஸாக இருந்தாலும் சரி, வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு நோய் வரப்போகுதுண்டா அதுக்கு முன்னுக்கு சில அறிகுறிகள் காட்டும். அந்த அறிகுறிகளை வச்சு நாங்கள் அதுக்கு வந்து நோய் வர முன்னுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி அதுக்குரிய முதலுதவியை மேற்கொண்டு சொன்னால் அதுக்கு நோய்வாய்ப்படுறதை வந்து ஒரு 50% குறைச்சி கொள்ளலாம். அதே மாதிரி அதை வந்து எந்த வருத்தமும் வராமல் டெத்தாகாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு நாங்கள் முன்னுக்கு அதுக்கு வருத்தம் இருக்கா இல்லையான்னு நாங்கள் அதை வந்து டெய்லி வந்து கேஜை வந்து பார்க்கணும். கூடுதலாக நான் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து ஆசைப்பட்டு வாங்குவாங்க. வேண்டி ஒரு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நல்லா சாப்பாடு வச்சு நல்லா ஹெல்த்தியாக நல்லா பார்த்துக்கொள்வாங்க. டெய்லி வந்து கேஜெல்லாம் பார்ப்பாங்க. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக அவங்களுக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் குறையிறதால அந்த பேர்ட்ஸுகளை வந்து வடிவாக கவனிக்க மாட்டாங்க. சும்மா வந்து திணையை வைக்கிறேன்னு சொன்னால் டைமுக்கு வைக்க மாட்டாங்க. சும்மா நார்மலாக வச்சு போட்டுருந்துருவாங்க. இப்படி வைக்கிறதாலையும் சரி, தண்ணியில் அடிக்கடி மாற்றாமல் தண்ணியை வந்து அதில் கழிவுகள் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து திரும்பவும் அதே தண்ணியை அதை குடிக்குமெண்டா அதில் இருந்து நிறைய வருத்தங்கள் வந்து நார்மலாகவே வரும். அதுவும் வந்து இப்போ வெப்ப காலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து நீர் இழக்கும். அதனால் வந்து நிறைய வருத்தங்கள் வரக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இனிவரும் வெப்பமான காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கேஜுக்குள்ளே குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி குளிக்கிறதுக்கும் கட்டாயம் வைங்க. ஏன்னு சொன்னால் அதில் ஒன்றுக்கு 2 தடவை குளிச்சின்னு சொன்னால் அதில் இருக்கிற உடம்புல இருக்கிற வெப்பம் நல்லா தணிஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து நோய் வர்றது ரொம்பவே குறைவு. வெப்பம் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும் பொழுது நோய் வந்து குயிக்காக வந்து அதை தாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே வந்து தண்ணி வந்து நல்லா வைங்க. அது வந்து நல்லா குளிக்கிற மாதிரி. அடுத்தது வந்து ஒரு நோய் வந்துட்டுன்னா அது வந்து சில அறிகுறிகள் காட்டும். எப்படின்னு சொன்னால் அதில் வந்து ரெக்கைகளை வந்து ஒரு ப்ளஃபியாக வச்சுக்கொள்ளும். அது கொஞ்சம் விரித்து இப்படி வச்சுக்கொள்ளும். அப்படி வச்சுக்கொண்டு இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு காத்தோட்டம் இல்லாமல் ஒரு வெக்கையாக இருக்கிறதால அப்படியே வச்சுக்கொள்ளும். அப்படி இருக்கிற பேர்ட்ஸ் வந்து ஒரு நோய்வாய்ப்பட போகுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அப்படி இருக்கிற பேர்ட்ஸை நல்லா கவனிங்க. அது அப்படி நிற்கின்னு சொன்னால் அதுக்கு கட்டாயம் குளிக்கிறதுக்கு தண்ணி வைங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு குளிர்ச்சி தேவைப்படுதுன்றால தான் அப்படி நிற்கிது. அடுத்தது வந்து ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்த பேர்ட்ஸ் திடீர்னு வந்து பறந்து கொண்டு இருந்த பேர்ட்ஸ் திடீர்னு ஒரு இடத்துல போய் நிற்கிதுன்னு சொன்னால் அடுத்தது வந்து காலை தூக்கிட்டு நிற்கும், ஒரு இடத்துல நிற்கும், கண்ணில் இருந்து நீர் வரும். அடுத்தது வந்து ரெக்கைகள் கொஞ்சம் கொட்டி கொண்டு காணப்படும். அப்படி இருக்கிற பேர்ட்ஸுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா சாப்பிட்டு கொண்டு ஆக்டிவாக இருந்த பேர்ட்ஸ் வந்து திடீர்னு அப்படி இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருக்கு, ஏதாவது வருத்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்படியான பேர்ட்ஸுகளை வந்து ஒரு அதுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து இறந்துச்சுன்னு சொன்னால் சரியான கவலையாக இருக்கும். அதனால் அது இறக்கிறதுக்கு முன்னுக்கே நாங்கள் அடிக்கடி வந்து கேஜை பார்த்துக்கொள்ளுங்க. இனி வெப்பமான காலங்களில் கூடுதலாக வந்து கேஜை நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த பேர்ட்ஸை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதுக்குரிய ஒரு சின்ன டைம் ஒதுக்கினீங்கன்னு சொன்னால் அந்த பேர்ட்ஸுகளை பார்க்கலாம். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு கீழே நிறைய கழிவுகள் விட்டிங்கன்னு சொன்னால் அந்த கழிவுகளால் வந்து நிறைய வந்து வருத்தம் வருது. ஒரு வீக்லி ஒர்க்காவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த கழிவுகள்லாம் ஆட்டி நீட்டாக க்ளீனாக வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கேஜை சுற்றி 7 மணி நேரம் டிட்டோல் வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நிறைய பேர் கேட்டீங்க எறும்பு வருது அப்படி வருதுன்னு சொல்லி, அப்போ அதனால் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுத்து வந்து நுளம்பு கடித்தா கூட நிறைய வருத்தம் வரும். அதில் அந்த கண்ணை சுற்றி வீங்கிறது, கண்ணில் வந்து பொக்களம் போடுறது, அப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நுளம்பு வந்து பேர்ட்ஸ் கடிக்கிறதாலையும் இப்படி பிரச்சனைகள் வரும். அதனால் நுளம்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு பின்னரை ஈவினிங் டைமில் நீங்கள் அதுக்கு புகை போட்டு விடுங்க. புகைன்னு சொன்னால் வேப்பமிலையை பொச்சுமட்டையோட வச்சு வேப்பமிலையை கொஞ்சம் புகையாக போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் நுளம்பெல்லாம் போயிடும். வேறு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக வந்து நீங்கள் எப்படி கவனிச்சிக்கணும்னு சொன்னீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி என்ன சொன்னால் இந்த வெப்பமான டைமில் தான் கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கொள்ளணும். இந்த டைமில் ப்ரீடிங் அதிகமாக பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா டெம்பரேச்சர்லாம் நார்மலாக மெயின்டைன் ஆகும். அதனால் நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு சிறந்த டைம் இந்த நேரம் தான். அதனால் பேர்ட்ஸை நல்லா கவனிச்சிக்கொள்ளுங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட் வைங்க, கால்சியம் வைங்க. நார்மலாக வந்து நீங்கள் கவனிச்சிக்கொண்டீங்கன்னு சொன்னாலே அது நல்லாவே ப்ரீட் ஆகும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட பேர்ட்ஸில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது வருத்தங்கள், இல்லாட்டி எப்படி ப்ரீட் பண்ணுறது, ஏதாவது டிப்ஸ் வேணும்னு சொன்னால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இது போன்ற வீடியோக்கள் நான் டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.